இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் எசேக்கியேல் 37வது அதிகாரம் 14வது வசனம். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வருஷத்தின் கடைசி நாட்கள்ல இருக்கோம். நம்ம நிறைய நேரங்கள்ல யோசிப்போம், தேவன் நமக்கு இவ்வளவு வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறாரு, அதுல இது மட்டும் நிறைவேறி இருக்கு, இன்னும் இதெல்லாம் நிறைவேறவே இல்லையே, இது நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கிற சந்தேகம் வரும். உங்களுக்கு தான் இன்றைய தீர்க்க தரிசன வார்த்தை. உங்களுக்கு நேராக என்ன கடந்து வருது அப்படின்னா, இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு வாக்குத்தத்தம் தந்தவர் யாரு அப்படின்னா, சாதாரண மனுஷங்க இல்லை, அது சகல வல்ல சர்வ வல்ல தேவன். அவர் உண்மை உள்ளவர், அவரால் செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. யோசேப்பிற்கு தரிசனம் மூலமா வாக்கு பண்ணாரு. அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்கள் நடந்துச்சு. குழியில தள்ளப்பட்டாரு, பூத்திபார் வீட்டுல அடிமையா இருந்தாரு, சிறைச்சாலையில இருந்தாரு. ஆனாலும் அவர் வாக்கு பண்ணதை நிறைவேற்றினாரு. அது வரைக்கும் யோசேப்பை தயார் செஞ்சாரு. அதே மாதிரிதான் இன்னைக்கும் உங்களுடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறாம இருக்கலாம். உங்களை தேவன் சரி பண்ணிட்டு இருக்கிறாரு. அது நிறைவேறும் காலம் வந்துருச்சு அப்படின்னு தேவன் இன்றைக்கு சொல்றாரு. விண்ணும் மண்ணும் ஒளிந்து போம், ஆனா அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் மாறாது. உங்களுக்குன்னு அவர் சொல்லி இருக்கிற விஷயத்த அவரே செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்க தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, எங்க ஒவ்வொருத்தருக்காகவும் நீங்க வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கீங்கப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கரத்துல கொடுக்குறேன்ப்பா. அந்த பிள்ளைங்க போகும்போது வரும்போது நீங்க ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதுல எல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கணும் ஏசப்பா. இன்றைக்கு எங்களோடு பேசியிருக்கிற வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. எத்தனையோ பிள்ளைங்க இந்த வருஷத்தின் முடிவுக்கு வந்துட்டோமே, இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லையே, இதெல்லாம் எனக்கு தேவன் வாக்கு பண்ணார், ஆனா எதுவுமே நடக்கலையேங்கிற விரக்தியில இருக்கிறாங்கப்பா. அம்மேன், அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க சொல்லியிருக்கிற வார்த்தை என்று பேசப்பட்டிருக்குதுப்பா. அம்மேன், நீங்க வாக்கு பண்ணினதை நீங்களே செய்வேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. மனம் மாற நீங்க மனிதர்கள் அல்ல ஏசப்பா. அம்மேன், ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவன், மெய்யான தேவன், உண்மையான தேவன் ஏசப்பா. வாக்கு பண்ணினதை செஞ்சு முடிக்கிற தேவன் அப்பா. அம்மேன், ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, அந்த பிள்ளைங்களுடைய ஏக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு நிறைவேறணும் ஏசப்பா. அம்மேன், அதற்கான வேலைகளை நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி. அம்மேன் அப்பா, எத்தனையோ வருடங்கள் காத்திருந்து இன்னும் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை ஏசப்பா. பொருளாதார விஷயத்திலையும் சரி, அடுத்த வருஷம் இது சரியாயிரும், அடுத்த வருஷம் சரியாயிரும் அப்படின்னு நினைச்சு வேதனையில இருக்காங்க ஏசப்பா. அம்மேன், அந்த பிள்ளைகளுடைய அப்பா பணங்கள் கடன்கள் எல்லாம் சரியாகணும் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. அவங்க சம்பளம் எவ்வளவானாலும் இருக்கலாம், அவங்க செலவு எவ்வளவு பெருசானாலும் இருக்கலாம், ஆனா நீங்க அதெல்லாம் விட பெரிய தேவனப்பா. இந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இந்த பிரச்சனை சரியாகிறமைக்காக நன்றி ஏசப்பா. அம்மேன், ஸ்தோத்திரம் ஏசப்பா. இத்தனை வருஷமா மருந்து மாத்திரை சாப்பிட்டு இன்னும் நோய் குணமாகாம வேதனையில இருக்கலாம். இது சரியாகாம இருக்குமோ, ஏதாவது ஒரு வழி வந்ததுன்னா உடனே இந்த பாட்டு போயிருக்குமோ, அதுல இந்த வழியா இருக்குமோ, இந்த நோயா இருக்குமோ, சந்தேகப்பட்டு உயிருக்கு பயந்து அப்பா மரண பயத்தோட வாழுகிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா, மரண பயத்திலிருந்து நீக்குவதற்காக, மரண பயத்திலிருந்து விடுதலை பண்ணுவதற்காக அப்பா நீங்க வந்தீங்கப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளின் பயங்களும் இன்றைக்கு நீங்கணும் ஏசப்பா. நோயை குறித்து அவங்களுக்கு இருக்கிற மனசுல இருக்கிற பயம் இன்றைக்கு நீங்கணும் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. மரித்தோரிலிருந்து கிறிஸ்துவை எழுப்பினவருடைய ஆவி அப்பா இந்த பிள்ளைகளுக்குள்ளும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் வாசம் செய்த ஏசப்பா. அம்மேன், சாவாமையிலிருந்து ஒவ்வொரு உறுப்புலையும் ஜீவனை பேசுகிறோம் ஏசப்பா. அது சாவாமை தரித்து கொள்ளுகிறமைக்காக நன்றி ஏசப்பா. இது வரைக்கும் இருந்த
பலவீனங்கள் மாற்றப்படுகிறமைக்காக நன்றி இயேசப்பா. பலவீனங்களை கொண்டு வரும் ஆவிகளை அவங்க வாழ்க்கையிலிருந்தே நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம் இயேசப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கணும் இயேசப்பா. சமாதானம் தங்கணும் இயேசப்பா. எதை குறிச்சும் கவலைப்படாம, இருதயத்தில் ஸ்ட்ரெஸ் ஆகாம, முழு நம்பிக்கையும் உங்க மேல வச்சு அடுத்த வருஷத்தை அவங்க துவக்கணும் இயேசப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீங்க பார்த்து கொள்வீங்க அப்படிங்கிற சமாதானம் அவங்களுக்குள்ள வரணும் இயேசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கருத்துல கொடுக்குறேன். இந்த பிள்ளைகளை நீங்க பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா. இந்த இரவு தூங்கும் போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை, எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திரம், செய்வினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து இந்த பிள்ளைகளை விலக்கி பாதுகாக்கட்டும் ஏசப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென். இயேசுவே உங்க இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது.